முஸ்லிம்களை துன்புறுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பகிரங்க அழைப்பை தொடர்ந்து பல மாதங்கள் எதிரிகள் மேற்கொண்ட தடுப்பு முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. தாங்கள் கையாண்ட வழிமுறைகளால் எவ்வித பயனும் இல்லை என்று அவர்களின் அறிவுக்கு மெதுவாக உரைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாற்று வழியை கையாண்டனர். அதாவது, ஒவ்வொரு சமூக தலைவரும் எஜமானரும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் உள்ளவர்கள், அடிமைகள், இவர்களில் யாராவது இஸ்லாமை தழுவினால் அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்க வேண்டும் என முடிவு செய்தனர். தலைவர்களுடன் அவர்களது எடுபிடிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வாட்டி வதைத்தனர். குறிப்பாக சாதாரண எளிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் தந்த நோவினைகளை கேட்கும் போதே உள்ளம் கசிந்துருகும். அவற்றை சொல்லி மாளாது. செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாமை தழுவினால் அவரிடம் அபு ஜஹல் நேரே சென்று, உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுவான். அவர் கொஞ்சம் பலம் இல்லாதவராக இருந்தால் அவரை அடித்து துன்புறுத்துவான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரித்தங்கீற்று பாயில் சுருட்டி வைத்து அதற்கு கீழே புகை மூட்டி மூச்சு திணறடிப்பார். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். தனது மகன் முஸ்லிமாகிவிட்டதை அறிந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் அவருக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டார். மிக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த அவர் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். பசி பட்டினி என்ற வறண்ட வாழ்க்கையினால் அவர்களது மேனியின் தோல் சுருங்க ஆரம்பித்தது. ஆதாரம் அசதுல் காபா. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு நினைவிழக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார். ஆதாரம் அசதுல் காபா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா இப்னு கலஃபுடைய அடிமையாக இருந்தார்கள். உமையா அவர்களது கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான். சிறுவர்கள் அவரை மக்காவின் கரடு முரடான மலைப்பாதைகளில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களது கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹது அஹது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அஹது என்றால் இறைவன் ஒருவனே என்று பொருள். சில வேளைகளில் உமையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்திலும் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவர்களது நெஞ்சின் மீது பாறாங்கல்லை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ சாக வேண்டும் அல்லது முஹம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஸ்ஸாவை வணங்க வேண்டும், அதுவரை நீ இப்படியேதான் இருப்பாய், உன்னை விடவே மாட்டேன் என்பான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹது அஹது என்று சொல்லிக் கொண்டே, இந்த அஹது என்ற வார்த்தையை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கும் போது அவர்களை கடந்து சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹபஷி அடிமையை கிரயமாக கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி உரிமை விட்டார்கள், விடுதலை செய்தார்கள். சிலர் 5 அல்லது 7 ஊக்கியா வெள்ளிக்கு பகரமாக வாங்கி உரிமை விட்டார்கள் என்று கூறுகின்றனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தகப்பனார் யாசிர், தாயார் சுமையா ஆகிய மூவரும் மக்ஜும் குலையைச் சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முகீரா என்பவனின் அடிமைகளாக இருந்தார்கள். மூவரும் இஸ்லாமை தழுவினார்கள். இந்த மூவரையும் அபுஜஹல் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தக் என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்று மதிய வேளையில் சுடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர். இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாசிரின் குடும்பத்தாரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள். நிராகரிப்பவர்களின் வேதனையாலேயே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயாரான சுமையா பின்த் கையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபு ஜஹல் அவர்களது பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார். இவரே இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி ஆவார்கள். அவர்களது மகனாரான அம்மாரை பாலைவன சுடு மணலில் கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்தும் நினைவிழக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்தும் சித்திரவதை செய்தனர். முகம்மதை திட்ட வேண்டும் அல்லது லாத் உஸ்ஸாவை புகழ வேண்டும், அப்போதுதான் உன்னை இந்த தண்டனையிலிருந்து விடுவிப்போம் என்று கூறினார்கள். வேதனை தாளாத அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார். அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஆகவே எவரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அல்லாஹுவை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும். அவனுடைய உள்ளம் நம்பிக்கை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே இருக்க
எவனுடைய நிர்பந்தத்தின் மீதும் அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை. எனினும் அவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பை நிறைந்திருந்து இவ்வாறு செய்தால் அவன் மீதும் அல்லாஹுடைய கோபம்தான் ஏற்படும். அவனுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 106. அஃப்லக் அபு ஃபுகைஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துத்தார் கிளையைச் சேர்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்தார்கள். இவரது இரு கால்களையும் சங்கிலியால் பிணைத்து ஆடைகளை கலற்றிவிட்டு சுடுமணலில் குப்புற கிடத்தி அசையாமல் இருக்க பெரும் பாறையை முதுகின் மீது வைத்து சுய நினைவை இழக்கும் வரை அவரை அதே நிலையில் விட்டு விடுவார்கள். இவ்வாறான கொடுமைகள் தொடர்ந்தன. ஒருமுறை அவரது கால்களை கயிற்றால் பிணைத்து சுடுமணலில் கிடத்தி கழுத்தை நெரித்தார்கள். அவர் சுய நினைவை இழந்தவுடன் இறந்து விட்டார் என எண்ணி விட்டு விட்டார்கள். அப்போது அவ்வழியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஃப்லகை விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். ஆதாரம் அசதுல் காபா. கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்லர் பணி செய்பவராகவும் இருந்தார்கள். அவர் இஸ்லாமை தழுவியதை அறிந்த எஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவர்களது தலையிலும் முதுகிலும் சூடிட்டு முஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறுவாள். ஆனால் இவ்வாறான வேதனைகளால் அவர்களது ஈமானும் மன உறுதியுமே அதிகரித்தது. உம்மு அன்மார் மட்டுமின்றி ஏனைய நிராகரிப்பவர்களும் அவரது முடியை பிடித்துழுப்பார்கள், கழுத்தை நெரிப்பார்கள், நெருப்பு கங்குகளின் மீது அவரை படுக்க வைப்பார்கள். அந்த நெருப்பு அவரை உடலை பொசுக்க அப்போது இடுப்பிலிருந்து கொழுப்பு உருகி ஓடி நெருப்பை அணைத்துவிடும். ஆதாரம் அசதுல் காபா. ரோம் நாட்டைச் சேர்ந்த அடிமையான ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி இஸ்லாமை ஏற்றதற்காக பலவிதமான கொடுமைக்கு ஆளானார். அப்போது கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்வையை இழந்தார். இவரது கண்ணை லாத் உஸ்ஸா பறித்து விட்டன என்று நிராகரிப்பவர்கள் கூறினார்கள். அதற்கு ஜின்னீரா, நிச்சயமாக இல்லை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது, அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார். மறுநாள் அவர்களது பார்வையை அல்லாஹ் சரி செய்தான். அதை கண்ட குறைஷியர்கள் இது முஹம்மதின் சூனியத்தில் ஒன்று என கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உம்மு உபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார்கள். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடும் விரோதியாகவும் நபி அவர்களை பரிகசிப்பவனாகவும் இருந்தான். அவன் உம்மு உபைஸை கொடூரமாக வேதனை செய்தான். ஆதாரம் இசாபா. அம்ரி இப்னு அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாமை ஏற்றார். அவரை அப்போது இஸ்லாமை ஏற்காதிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கலைப்படையும் வரை சாட்டையால் அடித்துவிட்டு, நீ மரணிக்கும் வரை உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுவார். அதற்கு அந்த பெண்மணி, அப்படியே உமது இறைவன் உம்மை தண்டிப்பான் என்று கூறுவார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களில் நஹ்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்பவரும் அவரது மகளும் அடங்குவார்கள். இந்த இருவரும் அப்துத்தாரின் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் ஆமீர் இப்னு ஃபுகைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவரும் ஒருவர். நினைவிழந்து சித்தப்பிரமை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த மூவரையும் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள், விடுதலை செய்தார்கள். இதை கண்ட அவர்களது தந்தையான அபு குஹாஃபா, நீ பலவீனமான அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறாய், திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி உரிமை விட்டால் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்களே என்பார். அதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் இஸ்லாமின் எதிரிகளை இகழ்ந்தும் அடுத்துள்ள வசனங்களை இறக்கினான். மக்காவாசிகளே, கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மிக்க துர்பாக்கியம் உடையவனைத் தவிர மற்ற எவனும் அதற்குள் செல்ல மாட்டான். அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 92 வசனங்கள் 14-16 வரை. இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள துர்பாக்கியமுடையவன் உமையாவும் அவனுடைய வழியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆவர். இரையச்சம் உள்ளவர்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார். அவர் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் அவர் மீது இல்லாதிருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பிய தானம் கொடுப்பார். இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைவார். அல் குர்ஆன் அத்தியாயம் 92 வசனங்கள் 17-21 வரை. இந்த வசனத்தில் இரையச்சம் உள்ளவர் என குறிப்பிடப்படுபவர்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். நௌஃபல் இப்னு குவைலித் என்பவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் தொழக்கூடாது என்பதற்காக ஒரே கயிற்றில் இருவரையும் பிணைத்து விட்டான். ஆனால் கட்டவிழ்ந்து அவ்விருவரும் தொழுவதைக் கண்ட நௌஃபல் அஞ்சி நடுங்கினான். இருவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டதால் அவர்களை கரீனைன், இணைந்த இருவர் என்று கூறப்படுகிறது. சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல, தல்ஹாவின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லாஹ் தான் என்று கூறுகின்றனர். மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை. எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழிவாங்கவும் எவரும் இல்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றி இருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்லாமை தழுவியவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவராக இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கூட்டத்தார் பாதுகாவலாக இருந்தனர். சில வேளைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களது கூட்டத்தினரே அவர்களை கொடுமை செய்தனர். குறைஷிகளும் நபி அவர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடனும் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பவர் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணமும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது. இழி மக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அற்பமாக நடந்து கொள்ள துணிவார்கள். மேலும் குறைஷியரின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபு தாலிபின் பாதுகாப்பில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குறைஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது. இந்த நிலை குறைஷியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. தங்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காப்பாளரான அபு தாலிபிடம் நுட்பமான முறையிலும் அச்சுறுத்தும் துணியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்களது கோரிக்கைகளுக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், சில குறைஷி தலைவர்கள் அபு தாலிபிடம் சென்று, அபு தாலிபே, நிச்சயமாக உமது சகோதரர் மகன் எங்களது கடவுளர்களை ஏசி எங்களது மார்க்கத்தையும் குறை கூறுகிறார். எங்களில் உள்ள அறிஞர்களை மூடர்களாக்கி எங்களது மூதாதையர்களை வழிகட்டவர்களாக்கி விட்டார். நீரும் அவருக்கு எதிரான எங்களது மார்க்கத்தில் இருப்பதால் இவ்வாறான செயல்களிலிருந்து அவரை நீரே தடுத்துவிடும் அல்லது எங்களிடம் ஒப்படைத்துவிடும். அவரை என்ன செய்வதென நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்றார்கள். அபு தாலிப் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த சந்திப்பு குறித்து அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதும் பேசிக் கொள்ளவில்லை. வழக்கம் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அழைப்பு பணியை செய்தார்கள். இதை கண்ட குறைஷியர்கள் கோபமுற்று மறுமுறை அபு தாலிப்பை சந்திக்க நாடினார்கள். இந்த முறை மிக வன்மையாக கண்டித்து பேச வேண்டுமென முடிவு செய்தார்கள். அபு தாலிப்பை மிரட்டுதல். குறைஷி தலைவர்கள் அபு தாலிப்பை சந்தித்து, அபு தாலிபே, நீர் வயது முதிர்ந்தவர், எங்களது மதிப்பை பெற்றவர். நாங்கள் உமது சகோதரர் மகனை தடுத்து நிறுத்த கூறியும் நீர் அவரை தடுக்கவில்லை. அவர் எங்களது மூதாதையர்களை திட்டுவதையும் எங்களது அறிஞர்களை மூடர்களாக்குவதையும் எங்களது கடவுளர்களை குறை கூறுவதையும் கண்டு நாங்கள் பொறுமை காக்க முடியாது. நீரே அவரை சரி செய்துவிடும். இல்லையெனில் நமது இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் அழியும் வரை உம்முடனும் அவருடனும் நாங்கள் போர் செய்வோம் என்றார்கள். இந்த எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் அபு தாலிப்புக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து நடந்ததை கூறி, எனது சகோதரர் மகனே, உமது கூட்டத்தார் என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறி சென்றார்கள். எனவே நீ என் மீது கருணை காட்டு. பலவீனமான என்னை தாங்கவியலாத துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே என்றார். அபு தாலிப் மனம் தளர்ந்து தன்னை கைவிட்டு விட்டார் என்று கருதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் பெரிய தந்தையே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனது ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை எனது வலக்கரத்திலும் சந்திரனை எனது இடக்கரத்தில் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்கச் செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள். அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, என் சகோதரர் மகனே, நீ விரும்பியதை செய்து கொள். அல்லாஹ் மீது சத்தியமாக எந்த நிலையிலும் எவரிடமும் உம்மை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறி சில கவிதைகளையும் பாடினார். அல்லாஹ்வின் மீது சத்தியம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது. நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உனது விஷயத்தை வெளிப்படையாகச் சொல். உன் மீது குற்றமில்லை. கண் குளிர்ந்து மகிழ்ச்சி கொள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். மீண்டும் குறைஷியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தங்களது ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதைக் கண்ட குறைஷியர்கள், அபு தாலிப் முகம்மதை கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதித்துக் கொள்ளவும் துணிந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் வலீதின் மகன் அமாராவை அழைத்துக் கொண்டு அபு தாலிப்பிடம் வந்தனர். அபு தாலிபே, இந்த வாலிபர் குறைஷியரில் சிறப்பாக வளர்க்கப்பட்ட அழகிய வாலிபர். அவரது சகல உரிமைகளும் உமக்கு உரியது. இவரை உமது மகனாக வைத்துக் கொண்டு உமது மார்க்கத்திற்கும் உமது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கும் முரண்பட்டு உமது கூட்டத்தாரிடையே பிளவை ஏற்படுத்தி அவர்களின் அறிஞர்களை மூடர்களாக்கி உமது சகோதரர் மகனை எங்களிடம் ஒப்படைத்து விடும். ஒருவருக்கொருவர் என சரியாகிவிடும். நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் என்றார்கள். அவர்களிடம் அபு தாலிப் மிகுந்த கோபத்துடன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களது பேரம் மிக மோசமானது. உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள், அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும். எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன், நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார். அதற்கு முத்தஈம் இப்னு அதி, அப்து மனாஃபின் கொள்ளு பேரர், அபு தாலிபே, உமது கூட்டத்தின் உமக்கு நீதமான தீர்வை கூறி நெடுக்களிலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றனர். ஆனால் நீர் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார். அதற்கு அபு தாலிப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை. முத்தஈமே, நீ என்னை கைவிட்டு விட்டு எனக்கு எதிராக இக்கூட்டத்தினர் தூண்டி விடுகிறாய். அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய். நீ விரும்பியதை செய்து கொள் என்று கோபமாக கூறினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அபு தாலிபின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபு தாலிப் தானாக விலகிக் கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டார்கள். நபி அவர்கள் மீது அத்துமீறல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டு அழைப்பு பணியை தொடங்கும் வரை குறைஷியர்கள் அவர்களை தங்களில் மதிக்கத்தக்க நபராகவே கருதி வந்தார்கள். அழைப்பு பணியை தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அத்துமீறாது இருந்தார்கள். தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாள் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. குறைஷி தலைவர்களில் ஒருவனான அபு லஹப் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடும் பகைமை காட்டி வந்தான் என்பதை ஹாஷிம் கிளையாரின் சபையிலும் சஃபா மலை நிகழ்ச்சியிலும் நாம் அறிந்திருக்கிறோம். நபித்துவத்திற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுலஹபின் மகன்களான உத்பா, உதைபாவுக்கு மணமுடித்துக் கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபுலஹப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறு வயதில் மரணமடைந்த போது அபுலஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முகம்மது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறினான். ஆதாரம் தப்சீர் இப்னு கசீர். ஹஜ்ஜுடைய காலங்களிலும் கடை தெருக்களிலும் அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான். அது மட்டுமல்லாமல் ரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்துக் கொண்டே இருப்பான். ஆதாரம் கன்ஜுல் உம்மால். அபுலஹபின் மனைவியும் அபு சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல, சளைத்தவளும் அல்ல. முட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள். மிக கெட்டவளான இவள் எந்த நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிக் கொண்டிருந்தாள். பல பொய்களை பரப்பிக் கொண்டே இருப்பாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் கொண்டும் பிரச்சனையின் நெருப்பை மூட்டிவிட்டுக் கொண்டும் இருப்பாள். இதனால்தான் அல் குர்ஆன் அவளை ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது. தன்னை பற்றியும் தனது கணவனை பற்றியும் குர்ஆனின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். அவளது கையில் குளவிக்கல் இருந்தது. இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான். அபூபக்கரை பார்க்க முடிந்த அவளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. அபூபக்கரே, உமது தோழர் எங்கே? அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இக்குளவிக்கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன். அறிந்து கொள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி பாடத் தெரியும் என்று கூறிய பின் அடுத்து வரும் கவிதையை படித்தான்.
இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம், அவரது கட்டளையை புறக்கணித்தோம், அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம். பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ, அவள் என்னை பார்க்கவில்லை, அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த சம்பவம் பற்றி முஸ்னத் பஸார் எனும் நூலின் அறிவிப்பில் வருவதாவது, அவள் அபூபக்கரிடம் வந்து, அபூபக்கரே, உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றால், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வீட்டின் இறைவன் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை பாடத் தெரியாது என்று கூறினார்கள். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபு லஹபும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான். அவனது வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது. அவனும் அவனை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும் போது நோவினை அளித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுள் இருக்கும் போது நபி அவர்களின் அண்டை வீட்டார்களான அபு லஹப், ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் இப்னு உமையா, உக்பா இப்னு அபி முஈத், அதி இப்னு ஹம்ரா, சகஃபி இப்னுல் அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்து வந்தனர். இவர்களில் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸை தவிர வேறு யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டு குடலை போடுவார்கள். இதற்காகவே இவர்களிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம், அப்து மனாஃபின் குடும்பத்தினரே, இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஒரு ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உக்பா இப்னு அபு முஈத் விஷமத்தனத்தில் எல்லை மீறி நடந்து கொண்டான். இதை பற்றி ஒரு சம்பவத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அபூஜஹலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள், நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முஹம்மது சுஜூதிற்கு, அதாவது சிரம்பணிதலுக்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும், யார் அதனை செய்வது என்று கேட்டனர். அக்கூட்டத்திலே மிகவும் திமிர் பிடித்தவனான உக்பா எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிற்கு சென்றவுடன் அவர்களது இரு புஜங்களுக்கு இடையில் முதுகின் மீது வைத்து விட்டான். இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு தடுக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டுமே. அவர்கள் தங்களுக்குள் மமதையாகவும் ஏளனமாகவும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் சுஜூதிலேயே இருந்தார்கள். அங்கு வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை அகற்றிய போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கினார்கள். பிறகு, அல்லாஹ்வே, நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக என்று 3 முறை கூறினார்கள். இது குறைஷிகளுக்கு மிகவும் பாரமாக தெரிந்தது. மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். பிறகு பெயர் கூறி குறிப்பிட்டு, அல்லாஹ்வே, அபு ஜஹலை தண்டிப்பாயாக, உக்பா இப்னு ரபியாவையும், ஷைபா இப்னு ரபியாவையும், வலித் இப்னு உக்பாவையும், உமையா இப்னு கலஃபையும், உக்பா இப்னு அபு முஈதையும் நீ தண்டிப்பாயாக. 7வது ஒருவரின் பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை. என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ரு கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. உமையா இப்னு கலஃப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக திட்டிக் கொண்டும் மக்களிடம் அவர்களை பற்றி ரகசியமாக குறை பேசிக் கொண்டும் இருப்பான். இவன் விஷயமாகத்தான் சூரத்துல் ஹுமஸாவின் முதல் வசனம் இறங்கியது. குறை கூறி புறம்பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான். அல் குர்ஆன் அத்தியாயம் 104 வசனம் 1. இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், ஹுமஸா என்றால் பகிரங்கமாக ஒருவரை ஏசுபவன், கண் சாடையில் குத்தலாக பேசுபவன். லுமஸா என்றால் மக்களை பற்றி ரகசியமாக குறைகளை பேசுபவன். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உமையாவின் சகோதரன் உபை இப்னு கலஃபும் உக்பாவும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தார்கள். ஒருமுறை உக்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை செவிமடுத்தான். இது உபைக்கு தெரிய வந்தபோது உக்பாவை கடுமையாக கண்டித்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பி வருமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பி வந்தான். உபை இப்னு கலப் ஒருமுறை மக்கிப்போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அக்னஸ் இப்னு ஷரீக் என்பவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்தவர்கள் ஒருவனாவான். இவனை பற்றி குர்ஆனில் இவனிடமிருந்த 9 குணங்களுடன் கூறப்பட்டுள்ளது. நபியே, எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். அவன் எப்பொழுதும் புறம்பேசி குற்றம் கூறி கோள் சொல்வதையே தொழிலாக கொண்டு திரிபவன். அவன் எப்போதுமே நன்மையான காரியங்களை தடை செய்யும் வரம்பு மீறிய பெரும் பாவி, கடின சுபாவமுள்ளவன். இதற்கு மேலாக அவன் மக்களிலும் ஈனன். அல் குர்ஆன் அத்தியாயம் 68 வசனங்கள் 10-13 வரை. அபுஜஹல் சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுத்து செல்வான். ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடிபணியவோ மாட்டான். ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவும் மாட்டான். தனது சொல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹுவின் வழியில் இருந்து பிறரை தடுத்தும் வந்தான். தனது இச்செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்று எண்ணி அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான். இவனை பற்றியே பின்வரும் குர்ஆன் வசனங்கள் இறங்கின. அவனோ அல்லாஹுடைய வசனங்களை உண்மையாக்கவும் இல்லை, தொழவும் இல்லை. ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விலகிக் கொண்டான். பின்னர் கர்வம் கொண்டு தன் குடும்பத்துடன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 75 வசனங்கள் 31-33 வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமிகு பள்ளியில் தொழுதவர்களாக பார்த்த தினத்திலிருந்தே அங்கு தொழுவதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து வந்தான். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாம் இப்ராஹிமிற்கு அருகில் தொழுததை பார்த்த அவன், முஹம்மதே, நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையா என்று கூறி கடுமையாக எச்சரித்தான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தக்க பதில் கூறி அவனை அதட்டினார்கள். அதற்கு அவன், முஹம்மதே, எந்த தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகிறாய்? அல்லாஹ் மீது ஆணையாக இந்த ஓடையில் வசிப்போரில் நானே பெரிய சபையுடையவன், ஆதரவாளர்களை கொண்டவன் என்பது உனக்கு தெரியாதா என்றான். அப்போது, ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும், நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 96 வசனங்கள் 17-18 ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். மற்றும் ஒரு அறிவிப்பில் வந்திருப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது கழுத்தை பிடித்து உலுக்கி, உனக்கு கேடுதான், கேடுதான், உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான். அல் குர்ஆன் அத்தியாயம் 75 வசனங்கள் 34-35 என்ற வசனத்தை கூறினார்கள். அதற்கு அல்லாஹுவின் விரோதியாகி அவன், முஹம்மதே, என்னையா நீ எச்சரிக்கிறாய்? நீயும் சரி, உனது இறைவனும் சரி, என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. மக்காவில் 2 மலைகளுக்கு இடையில் நடந்து செல்பவர்களில் நானே மிக பெரும் பலசாலி என்று கூறினான். ஆதாரம் தஃப்சீர் இப்னு கசீர். இவ்வாறு கண்டித்ததற்கு பிறகும் கூட அபுஜஹல் தனது மடமையிலிருந்து சுதாரித்துக் கொள்ளாமல் தனது கெட்ட செயலை தீவிரமாக்கிக் கொண்டே இருந்தான். இதை பற்றி ஒரு சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள். முஹம்மத் உங்களுக்கு முன்னிலையில் தனது முகத்தை மண்ணில் வைத்து தேய்க்கிறாராமே என்று அபுஜஹல் கேட்டான். குழுமியிருந்தவர்கள் ஆம் என்றனர். அதற்கு அவன், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, நான் அவரை பார்த்தால் அவரது பிடரியின் மீது கால் வைத்து அழுத்தி அவரது முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் என்று கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிடரியை மிதிக்க முயன்ற போதெல்லாம் பின்னோக்கி விழுந்து தன் கைகளால் சமாளித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். மக்கள், அபுஜஹலே, என்ன நேர்ந்தது என்று கேட்டனர். அதற்கவன், எனக்கும் அவருக்கும் இடையில் நெருப்பாலான அகழியையும் மிகப்பெரிய பயங்கரத்தையும் பல ரெக்கைகளையும் பார்த்தேன் என்று கூறினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் எனக்கருகில் நெருங்கி இருந்தால் வானவர்கள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ராவி இருப்பார்கள், பீத்து எரிந்திருப்பார்கள் என்று கூறினார்கள். இதற்கு முன் நாம் கூறியதெல்லாம் தங்களை அல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள்
அவனது புனித பூமியில் வசிப்பவர்கள் என்று பீற்றிக் கொள்ளும் இணை வைப்பவர்களின் கரங்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட அநியாயம் மற்றும் கொடுமையின் ஒரு சிறிய தகவல்தான். இத்தகைய இக்கட்டான காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனையையும் வேதனையையும் முடிந்த அளவு இலகுவாக்கி அவற்றிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க மதிநுட்பமான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதற்காக 2 திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்தார்கள். அந்த 2 திட்டங்களால் அழைப்பு பணியை வழிநடத்துவதிலும் லட்சியத்தை அடைவதிலும் பற்பல பலன்கள் கிட்டின. அவையாவன: 1. அழைப்பு பணிக்கு மையமாகவும் ஒழுக்க போதனைக்கு உறைவிடமாகவும் அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம் மக்ஜூமி என்பவரின் வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 2. முஸ்லிம்களை அபஷாவிற்கு, அதாவது எத்தியோப்பியாவிற்கு குடிபெயருமாறு கட்டளையிட்டார்கள். அர்க்கமின் இல்லத்தில் அழைப்பு பணி. இந்த வீடு சஃபா மலையின் கீழே அந்த அநியாயக்காரர்களின் கண் பார்வைக்கும் அவர்களது சபைக்கும் தூரமாக இருந்தது. முஸ்லிம்கள் ரகசியமாக ஒன்று கூட அந்த வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வீட்டில் முஸ்லிம்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து அவர்களுக்கு அதன் பண்புகளையும் சட்ட ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அங்கு முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டு மார்க்க கல்வியும் கற்று வந்தார்கள். புதிதாக இஸ்லாமிற்கு வர விரும்புபவர் அந்த இடத்தில் வந்து இஸ்லாமை தழுவுவார். இது வரம்பு மீறி அந்த அநியாயக்காரர்களுக்கு தெரியாததால் முஸ்லிம்கள் ஓரளவு நிம்மதியுடனும் பாதுகாப்புடனும் இங்கு இருந்து வந்தனர். முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒரு சேர ஓரிடத்தில் இணை வைப்பவர்கள் கண்டுவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு கற்றுத்தரும் ஒழுக்க பணிகளையும் குர்ஆனையும் மார்க்கத்தையும் நிச்சயம் தங்களது சக்திக்கு மீறிய குறுக்கு வழிகளை கொண்டு தடுப்பார்கள். அதனால் இரு கூட்டத்தார்களுக்கு இடையில் கைகலப்பு கூட நிகழ்ந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் மலை கணவாய்களுக்கு இடையில் ரகசியமாக தொழுது வந்தார்கள். ஒருமுறை அதனை பார்த்துவிட்ட குறைஷி நிராகரிப்பவர்கள் அவர்களை வாய்க்கு வந்தபடி ஏசி பேசி அவர்களுடன் சண்டையிட்டார்கள். அந்த சண்டையில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். இதுதான் இஸ்லாமுக்காக செய்யப்பட்ட முதல் கொலையாகும். இவ்வாறு கைகலப்பு தொடர்ந்தால் முஸ்லிம்கள் அழிக்கப்படலாம். ஆகவே ரகசியமாக பணிகளை தொடர்வதுதான் சரியான முறையாகப்பட்டது. பொதுவாக நபி தோழர்கள் தாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தங்களது வணக்க வழிபாடுகளை மறைமுகமாகத்தான் செய்து வந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் குறைஷிகளுக்கு முன்னிலையிலும் தங்களது வணக்க வழிபாடுகளையும் அழைப்பு பணியையும் பகிரங்கமாக செய்து வந்தார்கள். எதற்கும் அவர்கள் அஞ்சிடவில்லை. ஆனால் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நன்மையை கருதியே முஸ்லிம்களை ரகசியமாக சந்தித்து வந்தார்கள்.